The Lord. தொடர்ச்சியாக உங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அவரை அறிந்தால் அவரை நேசிக்கலாம், அவரை நேசித்தால் அவரை போல மாறலாம். இதுதான் இந்த வருஷத்தில் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து வருகிறதான காரியங்கள். இந்த நாளிலே இயேசுவை குறித்து நாம் இன்னொரு பரிமாணத்திலே இயேசுவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். நான் காலேஜ் முடிச்சிட்டேன். காலேஜ் முடித்து என்னுடைய வேலைக்காக, எனக்கு காலேஜ் முடிக்கும் போது எனக்கு வேலை கிடச்சிச்சு. நான் பெங்களூரில் வேலைக்கு போயிட்டேன். உங்களை நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஒரு 7-8 மாதங்கள் கழித்து கல்லூரியில் கிராஜுவேஷன் வைப்பாங்க இல்லைங்களா? அதாவது பட்டமளிப்பு விழா அப்படின்னு ஒன்று இருக்கும். அதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். காலேஜிலேருந்து ஃபோன் வந்தது. அதனால் நாங்கள் எல்லோரும் காலேஜ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அங்கங்கே வேலைகள் இருந்தவங்க, ஒரு சிலர் மேற்படிப்பு படிச்சுட்டு இருந்தாங்க, எல்லோரும் சேர்ந்து வந்திருந்தோம். அப்போது ஃபைனலாக எங்கள் அம்மா அப்பாலாம் கூட வந்திருந்தாங்க. அவங்களெலாம் விட்டுட்டு எங்களுடைய ஹெச்ஓடி, எங்கள் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெச்ஓடி என்ன பண்ணார்னா, எல்லோரும் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னாரு. டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லோரும் போனோம். ஒரு சிலர் வரல, ஒரு 4-5 பேர் வரல. ஆனால் முக்கால்வாசி பேர் வந்துட்டாங்க. எங்கள் கிளாஸில் மொத்தம் 35 பேர்னு நினைக்கிறேன். அதில் 5 பேர் வரல, ஒரு 30 பேர் கிட்டத்தட்ட வந்துட்டோம். வந்துட்டு அவர் ஒரு சில காரியங்கள்லாம் சொன்னார். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் விசாரிச்சுட்டு இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்ற ஒழுங்குமுறைகள்லாம் சொன்னார். அவர் சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். அது எங்கள் எல்லாருடைய இருதயத்தையும் கரைத்தது. என்ன அப்படின்னா, எங்கள் கூட படித்த எங்களுடைய காலேஜ் பார்த்திங்கன்னா திருப்பத்தூரில் இருக்குது. இது மெயினாக இது ஒரு கான்வென்ட் காலேஜ் தான். கத்தோலிக்க பாதிரிமார்கள் நடத்துகிற ஒரு காலேஜ், சலேஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களுடைய தரிசனமே என்ன அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு கல்லூரி, அதாவது டிகிரி கொடுப்பது தான். ஸோ அதனால் ஃபீஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப பெரிய ஃபீஸ்லாம் கிடையாது. அதனால் என் கூட படித்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர், கிட்டத்தட்ட இப்போ எங்கள் 30 பேர்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு 25 பேர் பார்த்திங்கன்னா மிகவும் எளிமையான கிராமங்களிலிருந்து படித்ததான நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள். அதில் எனக்கு எங்களுடைய காலேஜில் கிளாஸில் ரொம்ப அதாவது நடுத்தர வர்க்கத்திற்கும் கீழே இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிலையில் இருந்ததான ஒரு 3 நண்பர்களை எனக்கு தெரியும். அவங்க 3 வருஷம் என் கூட படித்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கெலாம் கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது அவங்க சாதாரணமாக பஸ்ஸு கூட எங்கள் ஹெச்ஓடி தான் அவங்களுக்கு பஸ் பாஸ் வாங்கி தருவார். அதாவது ஒரு வேளை சாப்பாடு கூட அவங்களுக்கு கேன்டீனில் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி, ஆனால் அந்தளவுக்கு அவங்க நல்லா படிக்கிற பசங்க, அவங்க நல்லா படிப்பாங்க. ஆனால் வசதி கிடையாது. அதனால் அவங்க எப்படி அவங்களுக்கு டீல் இருந்ததுன்னா, அவங்க படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் வேலை அவங்க செஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலேஜோட ஃபீஸை அவங்க கட்டணும். இப்போ நம்ம படிப்புக்கு கடன்லாம் வழங்குறாங்க இல்லைங்களா, லோன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, எஜுகேஷ்னல் லோன். அந்த மாதிரி எங்கள் காலேஜில் என்ன பண்ணாங்கன்னா, லோன்லாம் கிடையாது. நீ பொறுப்பானவனா படித்து வெளியே போயிட்டு வேலை சம்பாதிச்சு நீ ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையை வச்சுருந்தாங்க. அப்போது எங்களுடைய அந்த பட்டமளிப்பு விழா அன்னைக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, எங்களெல்லாம் கூப்பிட்டு எங்கள் ஹெச்ஓடி இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். பேசி முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு காரியத்தை முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 3 பேர், நண்பர்களுடைய 3 பேரை சொல்லி, இவங்க எல்லாருடைய 3 வருடத்தினுடைய கல்லூரி கட்டணத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபாதர் ஒருத்தர் முழுசுமாக பே பண்ணிட்டாரு அப்படின்ட்டாரு. 3 வருடத்தினுடைய கல்லூரி கட்டணம் 3 பேருக்கு. அவங்க டாப்பர்ஸ் 3 பேருமே ரொம்ப முடியாதவங்க. அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, சாப்பாட்டு கூட அவங்க இங்கே தான் ஃப்ரீயாக தான் சாப்பிடுவாங்க. அவங்களுடைய கல்லூரி கட்டணத்தை ஒரு ஃபாதர், அதாவது எங்களுக்கு இது பண்ணுற ஒரு ஃபாதர் ஒருத்தர், அவர் பே பண்ணிட்டாரு அப்படின்னு அவனுங்க அப்படியே அழுகுறானுங்க. எங்கள் கூட இருந்து கிண்டல் அடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருந்தவனுங்களாம் கூட கண்ணு கலங்கிடுச்சு. அது என்னால் மறக்க முடியாத ஒரு சுவாரஸ்யமான, என்னால் என்னுடைய மனசை ரொம்ப நெகிழ வைத்த ஒரு சம்பவம். அது அவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல அந்த பசங்களுக்கு. அதில் ஒருத்தன் வேலைக்கு போயிட்டான், இன்னும் 2 பசங்க மேற்படிப்புக்காக படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த சம்பவத்தை கேட்டோன்னே அழுகுறானுங்க அந்த பசங்க 3 பேரும். நானும் என்னுடைய நண்பன் பிரதீப்னு சொல்லிட்டு, அப்பாவுக்குலாம் தெரியும், நானும் என்னுடைய நண்பன்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நாங்கள் அதை பார்த்தோம்.
சரி, இந்த மாதிரியும் மனுஷங்க உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த ஃபாதர் அவர் சொல்லிட்டாரு, இவர் ஒரு ஃபாதர், இவருடைய பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன், அவர் பேர் சொல்ல வேணான்னு விரும்புறாரு. பொதுவாக உதவி செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் தான் உதவி செஞ்சேன், உபாயம் பார்த்துருக்கிறீங்களா, அன்பளிப்பு, பரிசளிப்பு, பேரெல்லாம் போட்டு. அவர் சொல்லிட்டாராம், என் பேர் தெரியக்கூடாது, ஆனால் கான்வென்ட்டில் எங்கள் இந்த சலேஷியன் குரூப்பில் இருக்கிறதான ஒரு ஃபாதர், அவ்வளோதான், ஆனால் அவர் யாருன்னெலாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் ஹெச்ஓடி கிட்ட சொல்லி அவங்களுடைய ஃபீஸை அவங்க அவர் பே பண்ணிட்டார். தள்ளுபடி பண்ணல, அவர் பே பண்ணிட்டார். இப்போது நான் இந்த குறிப்பிட்ட செய்தியை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு பரிமாணத்தில் ஒரு செய்தியை நான் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். இதில் என்ன ரொம்ப ஆழமாக சிந்திக்க வச்ச ஒரு காரியம், எப்படி இந்த குறிப்பிட்ட ஒரு மனுஷன் அவர் அந்த குறிப்பிட்ட, அதாவது அவருக்கும் இவருக்கும் சம்மந்தமே கிடையாது, அவனுங்க சம்பாதிச்சு ஒன்று இவருக்கு ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது, ஆனால் அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி ஒரு மனிதனாலே அவர்களுடைய ஒட்டுமொத்த படிப்பினுடைய செலவையும் நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்போ இதை விட ஆச்சரியம் நமக்காக வந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்ம அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறதான ஒரு காரியம், இயேசு நம்முடைய மாற்று. ஜீசஸ் ஆர் சப்ஸ்டிடியூட். எனக்கு பதிலாக அவர். இங்கே ஒரு புகைப்படத்தை போட்டிருக்கிறேன் பாருங்க, இவருக்கு பதிலாக அவருங்களாம், அவருக்கு பதிலாக இவருங்களாம். எனக்கு பதிலாக அவர். இந்த தெளிவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஏசப்பாவை நேசிக்கிறதுல நம்முடைய குறைவு, நம்ம குறைஞ்சு போகவே மாட்டோம். ஏசப்பாவை நேசிக்கிறதுல நம்ம ஒரு நாளும் நம்ம குறைஞ்சு போகவே மாட்டோம். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பதிலாக அவர், இது நல்ல ஆழ் மனசுல உங்களுக்கு புரிந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நாளும் அவர் மேல நம்ம வைத்திருக்கிற அன்பிலே நாம் குறைந்து போகவே மாட்டோம். இதுதான் நம்முடைய இருதயத்தினுடைய துடிப்பாக இருக்கும். நான் ஏன் ஏசப்பாவை மெனக்கட்டு இப்படி ஆராதிக்கணும், ஏன் பாட்டு பாடணும், ஏன் துதிக்கணும், ஏன் காலங்காத்தால எந்திரிச்சு அவரை தேடணும், எதுக்கு பைபிளை வாசிக்கணும், இது எல்லாமே இதனுடைய புரிதல் தான். சரி, எனக்கு வர வேண்டியது அவர் எடுத்தாரு, எனக்கு வர வேண்டிய அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு, எனக்கு வர வேண்டிய அடி உதைகளை அவர் வாங்கினாரு, எனக்கு வர வேண்டிய எல்லா தீமையும் அவர் ஏற்றுக்கொண்டாரு. இவரை துதிக்காம என்னால் எப்படி இருக்க முடியும்? இவரை துதிக்கணும்னா இவர் ஒருத்தரை தானே துதிக்க முடியும். காலங்காத்தால எந்திரிச்சு ஒருத்தங்கிட்ட பேசுறதா இருந்தா இப்படிப்பட்ட ஒரு குணமுள்ளவர்கிட்ட தான் பேச முடியும். காலங்காத்தால எந்திரிச்சு மோசமானவங்கிட்ட நம்ம பேச மாட்டோம். காலங்காத்தால எந்திரிச்ச உடனே நம்ம பொதுவாக என்ன யோசிப்போம், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைப்போம். கரெக்டா? காலங்காத்தால எந்திரிச்சோன்னா திடீர்னு கோவத்தில் ஒரு வார்த்தை பேசுகிறோம், காலங்காத்தால ஏன் அந்த வார்த்தையை பேசுகிற? அப்போ ஏர்லி மார்னிங், காலையில் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டைம். அதில் நம்ம ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டோம், நம்மளுடைய பலனை நம்ம வீணடிக்க மாட்டோம் காலங்காத்தால. அப்போ நம்ம காலையில், நம்ம அதிகாலையில் தேவனுடைய முகத்தை தேடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவ்விதமாக அவர் எனக்கு பதிலாக மாற்றாக அவர் வந்தார் அப்படின்றதான புரிதல் தான் இந்த நாளில் அவசியம். ஒரு அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு அடிப்படையாக நான் சொல்லி இதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். கவனிப்போம். முதலாவது நாம் பார்க்கிறது, இயேசு தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மாற்று. ஜீசஸ் வாஸ் த காட் ப்ரொவைடட் சப்ஸ்டிடியூட். தேவனாலே தீர்மானிக்கப்பட்ட இது நம்ம விருப்பம். நம்மளாம் ஏதோ ஏங்கி கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு என்னை காப்பாத்துங்கன்னால அவர் பண்ணல. இது தேவனே நிர்ணயித்தது. தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி, நம்ம பைபிள் ஸ்டடி ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன வாரத்தில் நாங்கள் பார்த்தோம் கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த காலத்தில் என்ன பண்றாருங்களா, நமக்கு பதிலாக, மாற்றாக, சப்ஸ்டிடியூட்டாக வேறு ஒருவரை கொண்டு வரணும். ஏன்னா எனக்கு வர வேண்டிய அடி உதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்காக எனக்கு பதிலாக அவரை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 5:8. இப்படி நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். While we were still sinners,
ஆங்கிலத்து விதமா இருக்குது, நீ பாவியா இருக்கும் போதே. இது ஏற்கனவே நான் வாசித்திருக்கிறேன் இந்த வசன பகுதியை. இப்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நம்ம யோக்கியமானவங்கன்றனால ஏசப்பா நமக்காக வரல. நம்ம எப்படி இருந்தோமா? பாவியிலையும், அதுவும் பவுல் சொல்றாரு, பாவியிலேயே இருக்கலையே மோசம் நம்பர் 1 பாவினா யாரை சொல்லலாம்? என்னைய சொல்லலாம். பாவியில் பிரதான பாவின்னு அவர் சொல்லிக்கிறார். அப்படிப்பட்டவராக இருந்தவருக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இப்ப நம்ம எல்லார்கிட்ட கேட்டாலும் நம்ம அவங்க லெவலுக்கு பவுல் மாதிரி நம்மளும் சொல்லுவோம், ஆமாங்க பாவியில பிரதான பாவி நான் தாங்க. ஆமாவா இல்லையா? நீங்க நம்ம யாருமே மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. அவன் தான் பிரதான பாவி, நான்லாம் பாவி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நமக்குள்ள பேய் உக்காந்துட்டு இருக்குன்னு அர்த்தம், பெருமை பிடிச்ச பேய். ஆனா உண்மையாலுமே பவுல் மாதிரி நம்ம எல்லாருமே சொல்ல தகுதி நமக்கு இருக்குது. பாவியிலே பிரதான பாவி நான். எனக்காக, எனக்கு பதிலாக தேவனால கொடுக்கப்பட்ட மாற்று யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது நல்லா உங்க ஆழ் மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறது, காலங்காத்தால 4 மணிக்கு தூக்கம் கெட்டு எதுக்குங்க மெனக்கெட்டு உட்காந்து இதெல்லாம் நம்ம செய்கிறோம்? ஏன்னா எனக்காக அவர் தன்னுடைய முழுமையும் கொடுத்தார். நான் அயோக்கியமானவன்னு தெரிஞ்சும் அவர் எனக்காக அவர் பலியான, எனக்காக அவர் என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். எனக்கு பதிலாக அவர் வந்ததினாலே அவர் ஒருவர் தான் எல்லா துதிக்கும் போற்றுதலுக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் தகுதியான தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சோ இவ்விதமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த மாற்றாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது இரண்டாவதாக நாம் பார்ப்பது, இயேசு நம்முடைய பாவத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட மாற்று. ஜீசஸ் வாஸ் த சின் மேட் சப்ஸ்டிடியூட். நம்முடைய பாவம் ஃபர்ஸ்ட் எனக்கு பதிலாக, அடுத்ததா என் பாவத்துக்கு பதிலாக. உண்மையா சொல்ல போனா என் பாவத்தை கொண்டு போய் ஒரு தராசுல வச்சு இந்த பக்கம் எண்ணெயை வச்சா தராசுல பாவம் தான் அப்படியே வெயிட் இழுத்துக்கிட்டு போகும் கீழே. அவ்வளோ பாவம். யாருடைய பாவம்? ஒட்டுமொத்த உலகத்தின் பாவம் இல்லை, வெறும் என் பாவம் மட்டுமே என் வெயிட்டை விட அதிகமா இருக்குது. கவனிச்சிருக்கிறீங்களா? பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், இந்த சீர்வரிசை கொடுப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? தராசில் உட்கார வச்சு தங்க கட்டி பிஸ்கெட்டு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது வீடியோ வந்துச்சு, அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அவங்க பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, கோல்டு கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ இது இதே மாதிரி தராசுல இந்த பக்கம் நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் மூட்டை கட்டி ஒரு பெரிய மூட்டையை வச்சா பாவம் அப்படியே வெயிட் இழுத்துட்டு கீழே போயிடும். ஏன்னா நம்ம ஒருத்தர் மாத்திரம் செஞ்ச பாவம் அவ்வளோ பாவம். நிறைய பாவங்கள் இருக்கு. நம்ம செஞ்ச பாவம், அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்த பாவம். ஸோ இப்படி வரிசையா நமக்குள்ள வந்த எல்லா பாவமும் ஒட்டு மொத்தமும் என்னுடைய கணத்தை விட பெரிய கணமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்கு பதிலாக முதல்ல என்ன நேசிச்சாரு. அடுத்த என்னை நேசிக்கிறவர் சும்மா எனக்காக மாத்திரம் அவர் வரல, எனக்குள்ள இருக்கிற என்னை அழுத்துகிற, என்னை பின்னுக்கு இழுத்து என்னை தேவனை விட்டு பிரிக்க செய்கிற இரண்டாவது முக்கியமான காரியம் என்னதுங்க? பாவம். இப்ப இந்த விஷயத்தை என்னிலிருந்து அகற்றும்படியாக அவர் தன்னையே மாற்றாக கொடுக்கிறார். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5:21. எடுத்துட்டோம், வாசிக்கலாமா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். திரும்ப வாசிப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்ப நல்லா கவனிக்கணும். இங்க நிறைய பேர் இதை மாற்றி பேசுகிற மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். எனக்காக அவர் பாவியானார். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பாவியானார், பாவமாக்கப்பட்டார். அதாவது பாவமாக்கினார் அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. பாவியானார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சுபாவமே பாவியா இருக்கிறது தான் பாவி ஆகுதல். அதாவது இப்ப நீங்க நானெல்லாம் பாவியா இருத்தல், பிறக்கும் போதே பாவத்துல பிறக்கிறது. பாவமாக்கப்பட்டார்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட பாவம் இல்லை, ஆனா வேற யாரோ ஒருத்தருடைய பாவத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, அவர் மேல வச்சாங்க. ஸோ அப்போ பிறக்கும் போது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க? அவர் ஒருவேளை பாவியாக இருந்த மனுஷனாக இருந்திருந்தா
அவருடைய பலி சிலுவையிலே செல்லுபடி ஆயிருந்திருக்காது. அவருடைய பலி சிலுவையிலே செல்லுபடி ஆனதற்கான முழு காரணம் என்னங்க? அவரிடத்துல என்ன இல்லை? பாவம் இல்லை. பாவியான மனிதன் அவர் அல்ல, பாவமான ஒரு மனிதன் அல்ல, பாவமாக்கப்பட்ட ஒரு மனிதன். யாருடைய பாவங்க? நம்முடையன்றதை விட நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்லலாம், என்னுடைய பாவத்திற்காக. ஹல்லேலூயா. எல்லாரும் நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன நேசிக்கிறனால எனக்கு பதிலா வந்தாரு. ரெண்டாவதா என்ன எது பாரப்படுத்துது? பிரதானமா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, எதற்காக இயேசு பலியானார்? எனக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தர்றதுக்கு, எனக்கு சொத்து சுகம் வாங்கி கொடுக்கறதுக்கு. நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. நிறைய போதனைகள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், செழிப்பு உபதேசம். இயேசு கிறிஸ்து தரித்திரரானார், நீங்கள் செல்வந்தர்களாய் வாருவதற்காக இயேசு கிறிஸ்து தரித்திரரானார்னு இதை மாத்திரம் போதிக்கிறதான நிறைய மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதெல்லாம் போகட்டும், காசு இருக்குதோ இல்லையோ, ரொம்ப முக்கியமாக நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது தெரியுமா? பாவம் இருக்கக்கூடாது. இந்த பாவத்துக்கு பதிலாக தான் அவர் மாற்றாக பதிலாக, இந்த பாவத்திற்கு பதிலாக அவர் தன்னையே இந்த பூமிக்கு பிள்ளைகளாகி நமக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இன்னொரு இடத்துல கூட வாசிக்கிறார். அதே ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இப்போ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, அவரு நம்முடைய பாவத்திற்கு பதிலான மாற்றாக வந்தார்னு பார்த்தோம். ரொம்ப முக்கியமா இவர் தன்னுடைய உடம்புல பாருங்க, பாவத்தை போக்கும் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இப்படி வந்ததுனால தான், என்னுடைய பாவத்திற்கு பதிலான ஒரு மாற்றாக அவர் வந்ததுனால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை. அதே அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா ரொம்ப அருமையான ஒரு வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். 8:1 வாசிக்கலாமா? ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லை? ஆவியின்படி நடக்கிறதுனால. அது ஓகே, அது இப்ப செய்யறோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? என்னுடைய பாவத்தை அவர் ஏற்று, என்னுடைய பாவத்திற்கு பதிலாக அவர் வந்ததுனாலே, என்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தின் தன்மையும் அவருக்குள்ளாக செலுத்தப்பட்டதுனாலே, அதை அவர் சிலுவையிலே முறியடித்ததுனால. பாருங்க அந்த 3ஆம் வசனம், மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை அவர் ஜட்ஜ் பண்ணிட்டார். அந்த ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு வர வேண்டியது தெரியுமா? எனக்கு வர வேண்டியது. ஆனா இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்டை யாருக்கு அவர் கொடுத்துட்டார் தெரியுமா? மாம்சத்துல அதை எடுத்துக்கொண்டு பாவத்தை அவர் ஜட்ஜ் பண்ணிட்டார். இப்போ அவர் மாற்றாக வந்தது மாத்திரம் இல்ல, பாவத்திற்கு மேலாக ஜெயம் எடுத்து பாவத்தையும் அவர் நியாயம் தீர்த்தார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது பார்த்தோம் எனக்கு பதிலாக வந்த மாற்று. ரெண்டாவதா என்னுடைய பாவத்திற்கு பதிலாக வந்த மாற்று. மூணாவது போங்கப்பா, என்னதுங்க? இயேசு நம்முடைய சாபத்தின் மாற்று. Jesus was the curse bearing substitute. என்னுடைய சாபத்திற்கு பதிலான மாற்று. இப்போ இந்த சாபம்ன்றது, பாவம்ன்றது நம்ம செஞ்சது, நம்ம அம்மா அப்பா செஞ்சதுன்னு வச்சுக்கலாம். ஆனா சாபம்ன்றது எங்க இருந்து வருதுங்க? எங்க இருந்து வருதுங்க? ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்தே வருது இல்லையா? அவரவர் செய்யற அந்தந்த தலைமுறையில சாபம் குறையுதா இன்க்ரீஸ் ஆகுதா? ஜாஸ்தி தான் இருக்குது. யோசித்து அதாவது நீங்க ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான தலைமுறை வந்துருச்சு. இப்ப தோராயமாக உலகம் உருவாக்கின நாள் முதல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு கால்குலேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. அரௌண்ட் 6000 to 7000 இயர்ஸ், 6000 இருந்து 7000 வருடங்கள் அப்படின்னு சொல்லி. இது வந்து சயின்டிஃபிக்காக நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போது ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சி இது 1 மில்லியன் ஆண்டு 10 மில்லியன் ஆண்டுலாம் கதை விடுவாங்க. அது என்னன்றது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதனுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு அப்புறமா தரேன். இப்போ நம்ம மெசேஜ் டைமில் அதை நம்ம பேச முடியாது. ஆனால் இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் அவங்கவுங்க செஞ்ச பாவம், அவங்கவுங்க செஞ்ச அக்கிரமம் அடுத்த தலைமுறைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சாபங்களாக சேர்த்து. இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த தலைமுறையில் நீங்க செய்யற பாவம் உங்க பிள்ளைக்கு நீங்க சேர்த்து வைக்கிற சாபம். பாவம் தான் என்னவா மாறுது?
சாபமாக மாறுகிறது. பொதுவாக யாராவது ஒருத்தர் அக்கிரமம் பண்றவனா இருந்தா உடனே என்ன சொல்லுவோம்? நீ பண்ற அக்கிரமம் உன் பிள்ளை என்ன பண்ணுண்டா பாதிக்கும். ஆமா, உன் குடும்பம் சும்மா இருக்காது. நிறைய பேர் சாபம் விடும்போது அப்படி தானே பண்ணுவாங்க. மண்ணை தூவுறது இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, உன் குடும்பம் நாசமாக போகும் இப்படிலாம் பேசுவாங்க இல்லைங்களா? காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஏதோ ஒரு அக்கிரமம் பண்ணிட்டான். அந்த அக்கிரமத்தினுடைய விளைவாக அது அவனோட முடிய போறது இல்லை. அவன் அக்கிரமம் பண்ணி செத்து போட்டான். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு அடுத்து வர்ற சந்ததி அந்த பாவத்தினுடைய விளைவை சாபமாக என்ன பண்றாங்க, அவங்க அறுவடை செய்யறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம முற்பிதாக்கள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சபையில இதை முறித்து, சாபங்களை முறித்து நம்ம தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஜெனரேஷனல் பேட்டர்ன்ஸ், தலைமுறை தலைமுறையாய் வருகிறதான ஒரு சில காரியங்கள், சாபங்கள், பழக்க வழக்கங்கள், சுபாவங்கள், காலத்துக்கு முன்னரே வருகிற மரணங்கள், வியாதிகள், இதெல்லாம் நம்ம மேற்கொள்ளும்படியாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதற்கு, இந்த சாபத்திற்கு பதிலாக அவர் வந்த மாற்றாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாமா? ஒரு வசனம் வாசிப்போம். கலாத்தியர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஏற்கனவே அப்பாவும் தன்னுடைய பிரசங்கத்துல பல முறை இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க. கலாத்தியர் 3:13 சேர்ந்து வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த சாபம் இல்லை, இந்த வசனத்தை சொல்லி சாபம்லாம் இல்லைங்க, அதுதான் இயேசு கிறிஸ்து சாபத்திற்கு பதிலாக வந்துட்டார் இல்லையா, அவர் சாபம் எல்லாம் ஒட்டுமொத்த சாபத்தையும் மாற்றிட்டார் இல்லையா, அதனால சாபம்லாம் கிடையாது என்று சொல்லி போதிக்கிற மனிதர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் அவர் நம்மை மீட்டு கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கையில இதனுடைய தாக்கங்கள் ஏன் இருக்கிறது என்கிறதான ஒரு ரீசனிங், ஒரு ஞானம் அவர்களுக்கு வருவதே கிடையாது. ஒரு ரீசன் அவுட் பண்றதே கிடையாது. லாஜிக்கலா நம்ம தேவனை பின்பற்றுவதில் நமக்கு ஒரு லாஜிக் வேணும். கரெக்டுங்களா? நம்ம என்ன சொல்றது, நியாயப்படி நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்போம். ஆமா தானே? இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏன் நம்ம பின்தொடர்றோம்? அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. ஆமா தானே? அநியாயமா இங்க நம்ம உட்காந்துட்டு இல்ல உங்களை கண் கட்டி வச்சு இங்க உட்கார வைக்கல, இல்ல உங்களை யாரும் காசு கொடுத்து இங்க உட்கார வைக்கல. நீங்க எல்லாரும் எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? You have find some kind of reasoning in following Jesus. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே உங்களுக்கு ஏதோ ஒரு பகுதியில் ஒரு நியாயம் தெரிஞ்சது. அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுப்பா அப்படின்னு அவர் நித்திய வாழ்க்கையோ ஏதோ ஒரு காரியம் தெரிஞ்சதுனால அவரை நீங்க பின்பற்றுறீங்க. ஆனா அவரை நம்ம பின்பற்றும் போது, அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம கை கொள்ளும் பொழுது நமக்குள்ள அந்த ரீசனிங் அவுட் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடக்கூடாது. இன்ஃபேக்ட் அது அதிகமாகணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ற அந்த காரியத்துல நமக்கு ரீசனிங், அதாவது கேள்வி, நமக்குள்ள ஒரு ரீசன் அவுட் பண்ணணும். ஏன் இதை செய்யணும்? ஏன் இப்படி சொல்றாங்க? சர்ச்சில் இந்த வாரம் இதை பிரசங்கம் பண்ணாங்களா? ஏன் இதை பிரசங்கம் பண்றாங்க? சாபத்தை உடைக்கணும்னு ஜெபம் பண்றாங்களே, ஏன் இப்படி சொல்றாங்க? இப்படி நம்ம கேள்வி கேட்கறதே கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா, யாரோ ஒருத்தங்களை சொன்னதை அப்படியே நம்பிக்கிட்டு, ஏன்னா நம்ம தான் தனியாக உட்காந்து பைபிள் படிக்கிறதே கிடையாது. யாரோ ஒருத்தங்க படித்து சொன்னதை நம்பி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு வசனமாக படித்து அந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனத்தினால சொல்லப்படுகிற விளைவு என்ன, அதில் அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி நடக்குதா, நடக்கலைன்னா அதுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அது நடக்கலை, இப்படி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா உண்மையா புரிந்து கொள்ள முடியும். சாபங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபத்தின் மாற்றாக வந்திருந்தாலும் சாபத்தின் விளைவுகள் நல்லா கவனிக்கணும். சாபம் வேறு, சாபத்தின் விளைவு வேறு. சாபத்தின் விளைவுகள் என்ன பண்ணிட்டு தான் இருக்கு, இன்னும் நம்மள தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு ஜெபத்திலையும் சாபங்களையும், நம்ம ஒவ்வொரு பிசாசனுடைய திட்டங்கள், இந்த பிசாசனுடைய இந்த குடும்பத்தின் மூலமாக வர்ற தாக்கங்கள் மூலமாக நமக்குள்ள அவன் என்ட்ரி ஆனதான அந்த பகுதிகள்லாம் நம்ம அடைச்சி கடிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், வெளியேற்றி நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபத்தை முறித்தார். ஆனால் சாபத்தின் விளைவுகளை முறிக்க வேண்டியது யாருடைய வேலை? என்னுடைய வேலை. இதுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? ஆவியானுடைய துணையோடு அதிகமாக நான் ஜெபிக்க வேண்டும். ஆவியாருடைய பலத்தினால நிரப்பப்பட வேண்டும். அதை ஒவ்வொன்றா அந்த ஆவி மண்டலத்தில் ஸ்பிரிட் ரெல்ம்ல இருக்கிற எல்லா தொடர்புகளையும் என்ன பண்ணணும், நம்ம வெட்டி போட வேண்டியது அவசியமா இருக்கிறது. சாபத்திற்கு மாற்றாக வந்தது உண்மைதான் இயேசு. ஆனால் சாபத்தின் விளைவுகளை நாம் இந்த நாட்களிலே எதிர்த்து நின்று ஜெயம் எடுப்பது, நம்மளை தனியாக விடல அவரு. சாபத்தின் விளைவில் நான் சாபத்தை முறிக்கிறது மட்டும் தான் வேலை, சாபத்தின் விளைவுலாம் நீயே பார்த்துக்கோயா அப்படின்னு நான் விட்டுட்டு போல. அவர் என்ன பண்றாருன்னா, விளைவுகளை மேற்கொள்வதற்கான பரிசுத்த ஆவியானுடைய பலனை என்ன பண்றாரு, நமக்கு தர்றார். இதை நம்ம புரிஞ்சிக்கலன்னா
சாபம் உடைச்சிட்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் குடும்பத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கேள்வி ஞானம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா, ரேஷ்னலாக, அதாவது நியாயப்படி கொஞ்சம் யோசிக்கிற மனுஷனாக இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பற்றி உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும். இயேசு கிறிஸ்துவினுடைய சாபத்துக்கு மாற்றா வந்தாரே, அப்போ ஏன் இந்த பிரச்சனையை வாழ்க்கையில் இருக்குன்ற ஒரு கேள்வி நம்ம யாருமே கேட்கவே மாட்டேன்றோம். ஏன்னா சாபத்தின் விளைவுகளை மறந்து போயிட்டோம். சாபத்துக்கு பதிலாக இயேசு வந்தார், ஆனால் சாபத்தின் விளைவுகளை மேற்கொள்வதற்கு வேண்டிய ஆவியின் பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இதை பத்தி எங்க எழுதியிருக்கு அப்படின்னா, உபாகமத்தில் சொல்லப்பட்டது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்ல சொல்றார். வாசிப்போமா? உபாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 21வது அதிகாரம், உபாகமம் 21வது அதிகாரம் 22 23 வரைக்கும் வாசிக்கலாமா? கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால், இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. இப்ப இது தப்பு பண்ணவனை அவனுடைய தண்டனைக்கு ஏற்ற மாதிரி அதை தூக்கு போடுறாங்க. எங்க தூக்கு போடுறாங்களா? மரத்துல. இப்போ ஜீசஸை மரத்துல தூக்கு போடல, ஆனா அதே மரத்தினாலே, அப்படிப்பட்ட ஒரு மரத்தினாலே அவர் என்ன பண்ணாங்க? சிலுவையிலே அவரை அறைந்தார்கள். இப்போ அதனாலதான் அதே அந்த வார்த்தையினுடைய அந்த நிறைவேறுதலாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மரத்திலே தூக்கு போடப்பட்டதல்ல, மரத்திலே உயர்த்தப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன். அப்ப அவரு நம்மளுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டதுனாலே கிறிஸ்து நமக்காக, திரும்ப கலாத்தியர் 3:13, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். அப்போ நம்மளை மீட்டு கொண்டார், நல்லதுதான். கண்டிப்பா அந்த சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்ம பரலோகம் போறது நிச்சயம்தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அவர் நம்முடைய சாபத்திற்கு பதிலான மாற்றாக வந்தாரே ஒழிய, சாபத்தின் விளைவுகளையும் அந்த காரியங்களையும் நம்ம எதிர்கொண்டு நம்ம பரிசுத்தாவினுடைய பலத்தினால செய்ய வேண்டியது யாருடைய வேலை? என்னுடைய வேலை. அவருடைய வேலை சிலுவையில முடிஞ்சது, ஆனா என்னுடைய வேலை இன்னும் தொடர்கிறது. ஹல்லேலூயா. பூமியில நான் இருக்கிற வரைக்கும் அந்த வேலையை நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். எனக்கு உன்னதமான ஆவியானுடைய பலன் எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எதுக்காக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படணும்? இல்லைங்களா? சும்மா நான் ஒரு பக்தியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதா இருந்தா, டெய்லிக்கும் ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறது, சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது, இதுதானே பக்தி. அப்ப எதுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்த அந்த செயல்களை தொடர்ந்து நம்ம காத்து கொள்வதற்கு நமக்கு யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாம சிலுவையிலே நிறைவேற்றப்பட்ட அந்த ஜெயத்தை நம்மளால தொடர்ந்து என்ன பண்ண முடியாதுங்க? காத்துக்கொள்ள முடியாது. அப்போ ரொம்ப முக்கியமா நமக்குள்ள இருக்க வேண்டியவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். இதை பத்தி நம்ம மேபி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டீச்சிங்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானுடைய காரியங்களை குறித்து நான் உங்களோட ஆழமாக நான் பேச விரும்புகிறேன். சரிங்களா? ஸோ 3 காரியங்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது, நமக்கு இயேசு தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மாற்று. இரண்டாவதா, இயேசு நம்முடைய பாவத்திற்கு பதிலாக கொடுக்கப்பட்ட மாற்று. மூன்றாவதாக, இயேசு நம்முடைய சாபத்திற்கு பதிலாக வந்த மாற்று. நான்காவதா வாசிப்போம், இயேசு நம்முடைய ஜீவனுக்கு பதிலான மாற்று. ஜீசஸ் வாஸ் த லைஃப் சாக்ரிஃபைஸ்ட் சப்ஸ்டிடியூட். என்னுடைய ஜீவன், அதாவது உண்மையா சொல்ல போனா, நான் பிறக்கிறதுக்கே எனக்கு தகுதி கிடையாது. நான் பிறந்திருக்க கூட கூடாது. ஏன்? எங்க அம்மா அப்பா எங்க முற்பிதா செஞ்ச பாவம் அவ்வளோ கொடுமை. அவங்களுடைய பாவத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே அடுக்கி ஸ்டாக் பண்ணி வச்சா, அந்த ஒட்டுமொத்த பாவத்திற்கு நான்லாம் பிறந்திருக்கவே கூடாது இந்த பூமியில. ஆனா பிறந்ததான என்ன, எங்க அம்மா அப்பா இவங்க எல்லாத்துடைய பாவத்தினுடைய ஒட்டுமொத்தமும் என் தலை மேல இருந்தாலும், பிறந்ததான எனக்கு ஜீவன் கொடுக்கிறவராக, ஜீவன் கொடுக்கும்படி தன்னை மாற்றாக கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 5:7 வாசிப்போமா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே.
அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார். எல்லாரும் கவனிக்கணும், எல்லாரும் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, புளிப்பில்லாதவர்களா இருக்கணும், புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி. பழைய புளித்த மா, அதாவது பழைய புளிச்ச மாவை எடுத்து வந்து நல்ல மாவுல போட்டா என்ன ஆயிடுங்களாம்? ஒட்டு மொத்தமும் புளிச்சிடும் இல்லையா? ஸோ அந்த உவமையை சொல்லி அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பழைய புளிச்ச மாவை தூக்கி போட்டுரு, நீங்க எல்லாமே புதிதாய் பிறந்தவர்கள், புதிதாய் உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் வந்திருக்கிறது. அந்த ஜீவன் உங்களுக்கு ஜீவன் உண்டு பண்ணும்படியாக இயேசுவே தன்னுடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக வந்திருக்கிறது. அதனால தான், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. when he was sacrificed on the cross, கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியான அந்த நாளிலே அவர் என்ன பண்ணார்னா, இத்தனை விஷயம், பாவம் சாபம் இதெல்லாமே இருந்தாலும் ரொம்ப முக்கியமா இப்போ சிலுவையிலிருந்து அவருடைய மரணத்திலிருந்து வெளிப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஜீவன் புறப்பட்டு வந்தது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த ஜீவன் தான் நமக்குள்ள கண்டினியூ ஆகிறதுக்கு யார் நமக்கு தேவை? அடுத்தது அதே மாதிரி போன டைட்டில்ல சொன்ன மாதிரியே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஜீவன் நீரூற்று. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும் போது அவர் ஜீவன் நதி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இயேசு யாருங்க? ஜீவன் நீரூற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து ஒரு கண்மலம், ஒரு கல், ஒரு என்ன சொல்றது, ஒரு மலையினுடைய வெடிப்பு மாதிரி. அதில் ஒரு 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 அதில் ஒரு ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையிலேருந்து என்ன வருதுங்க? தண்ணி அப்படியே புறப்பட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அது வற்றாத ஒரு ஊற்று மாதிரி வச்சுக்கோம். இப்போ அதுதான் யாருங்க? ஜீவன் நீரூற்று. யாரு? இயேசு. அதிலிருந்து நிரம்பி வழிந்து வந்து கொண்டே, இரவும் பகலும் வந்து கொண்டே இருக்கிற ஜீவன் நதி யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்ம யோவான் சுவிசேஷத்தை நம்ம வாசிக்கிறோம், அங்க அந்த பண்டிகை நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் அவர் என்ன பண்றாரு? தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? ஆமா, நான் உங்களுக்கு வந்து உங்களுடைய தாகத்தை நான் தீக்கிறேன்பா. நீங்க தாகமா இருக்கணும், அவ்வளவுதான். என்னத்துக்கு தாகம்? தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவ நீதியை குறித்து இருக்கிற தாகம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, நம்ம எதுக்காக தாகப்படுறோம்? நம்மளுடைய ஆசை என்னவா இருக்குது? எது நம்மளுடைய ஆசையா இருக்குது? கவனிச்சு பாருங்களேன். அப்போ உண்மையாலுமே ஆசை ஏசப்பா சொன்ன மாதிரி தேவ ராஜ்யத்திலையும் தேவ நீதியிலையும் இல்லைன்னு சொல்லி சொன்னா, உண்மையாலுமே ஜீவ நீரூற்றண்டையும் வரல, ஜீவ நதியும் நம்முடைய உள்ளத்தை நிரப்பலன்னு அர்த்தம். ஏன்னா ஜீவ நீரூற்றண்டை வந்து ஜீவ நதியினால நிரப்பப்பட்டவங்களுடைய இருதயம் முழுசும் என்னவா நிறைஞ்சிருக்கும் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவ நீதியை குறித்தும் ஒரு தாகம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். வேற எதுவுமே அவங்களை திருப்தி செய்யவே முடியாது. அவங்க கிட்ட போய் நீங்க கோடி ரூபாய் கொடுத்தா கூட அவங்க திருப்தி ஆகவே மாட்டாங்க. அவங்கள போய் நீங்க போய் ஒரு பெரிய மாட மாளிகையில போய் ஒரு அரண்மனையில போய் நீங்க உட்கார வச்சா கூட அவங்க திருப்தி ஆக மாட்டாங்க. தங்க தட்டுல நீங்க அவங்களுக்கு சோறு போட்டா கூட அவங்களுக்கு திருப்தி ஆக மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாம் அழிந்து போகக்கூடியதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்ப ஜீவன் நீரூற்றண்டைக்கும் ஜீவன் நதியினாலும் நிரப்பப்படுகிறவர்கள் திருப்தி ஆகிற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? தேவ ராஜ்யமும் தேவனுடைய நீதியும். இது ஒண்ணுதான் அவங்களுடைய இருதயத்தை திருப்திப்படுத்தும். பிரியமானவர்களே, நான் இந்த நாளில் உங்க இடத்துல ஒரு காரியத்தை நான் ஒரு கேள்வியாக நான் கேட்கிறேன், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வாட் சாட்டிஸ்ஃபைஸ் யுவர் தர்ஸ்ட்? உங்களுடைய தாகத்தை திருப்திப்படுத்துவது என்ன? உங்களுடைய ஆழ் மனசுல இருக்கிறதான தாகம் என்ன? அது நடக்கணும், இது நடக்கணும், பணம் வேணும், அது வேணும், உடம்பு சரியாகணும், எல்லாமே நமக்கு ரைட்டு தான், தேவை தான். நம்ம தேவையை மிஞ்சி நம்ம எதுவும் யாரும் கேட்கல. ஆனா அதையெல்லாம் தாண்டி ஜீவ நீரூற்றண்டைக்கு கண்மலையாகிய கிறிஸ்துவனிடத்துல வந்தவர்களுக்கு அந்த உண்மையான தேடல் என்னவா இருக்கிறது? உங்களுடைய தாகம் என்னவா இருக்கிறது? ஏனென்றால் நித்திய ஜீவனை வழங்குவதற்காகவே எனக்கு பதிலான ஒரு மாற்றாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அப்போ அவர் மரித்ததனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், எனக்குள்ள அந்த தாகம் உண்டாகணும். இப்போ உங்களுக்குள்ள தேவராஜ்யத்தை குறிச்சும் தேவ நீதியை குறிச்சும் ஒரு தாகம் உண்டாகலை அப்படின்னா ஏசப்பா செத்தது வேஸ்ட். ஏசப்பா அவ்வளவு அடி காயம் வாங்கினது வேஸ்ட். வெறும் அற்பமான உலக காரியத்திற்காக கவலைப்படுறவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம ரொம்ப வீணானவர்களாக போய் விடுவோம். நான் நேற்று தினத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை வாசித்தேன். தூத்துக்குடியில் ரொம்ப ஃபேமஸ் என்னதுங்க? என்னது? மீனா, உப்பு. ஓகே. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் ஆதி காலத்தில்
முத்து, எக்ஸாக்டா முத்து. தூத்துக்குடியில் முத்து எடுப்பாங்க, சரிங்களா? இப்போ அந்த முத்தை குறித்து நேற்று தினத்தில் ஒருத்தர் வந்து ஒரு அழகான ஒரு காரியத்தை சொன்னார். இப்போ அந்த முத்துன்றது வந்து அது வெறும் கல் கிடையாது இல்லைங்களா? உங்களுக்கு தெரியும், உள்ள வந்து ஒரு 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 சிப்பி ஒன்று இருக்கும். அந்த சிப்பிக்குள்ளே இருக்கிற உயிரினம் அது ஆக்சுவலி. சரி, இப்போ இது எப்படி உருவாகுதுன்றத அவர் ரொம்ப அழகாக சொன்னார். சில நேரங்களில் ஒரு ஒரு சின்ன, அதாவது அந்த இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி மூடும் இல்லைங்களா அந்த சிப்பி. இப்போது இதில் வந்து சில நேரங்களில் ஒரு ஒரு சில அந்த 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 கீழே இருக்கிற மண்ணில் இருக்கிற அந்த தூசி இருக்கு இல்லைங்களா, ஒரு தூசி போய் உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா அது வெளியெல்லாம் தள்ள தெரியாது, வெளியெல்லாம் வராது. அந்த சிப்பி உள்ளே, அந்த சிப்பிக்குள்ளே அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த சாஃப்டான அந்த டிஷ்யூ, அதில் போய் என்ன ஆகிடும்னா அந்த மண்ணும் ஒரு 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 சின்ன கல், சின்ன தூசி ஒன்று மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சுரப்பி ஒன்று அதில் சுரக்கும், சரிங்களா? அந்த சுரப்பி எதுக்காகனா, இப்போ எப்படி நமக்கு தேவையில்லாத ஒரு உறுப்பு நம்ம வாய்க்குள்ளே போச்சுன்னா நமக்கு வயிறு வலிக்குது இல்லைங்களா? இப்போ இதே மாதிரி தான். இப்போ இந்த இது வந்து ரொம்ப வேதனையை உண்டாக்குற ஒரு விஷயம். அதாவது இந்த தூசி உள்ளே போயிடுச்சுன்னா அந்த சிப்பிக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்குமா. அந்த பெயினை, அதாவது அந்த பெயினை மூடி மறைக்கிறதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா ஒரு சுரப்பி ஒன்று சுரக்குது, சரிங்களா? இந்த சுரப்பி தான் பல ஆண்டுகளாக உள்ள சுரந்து அப்படியே ஒரு அழகு வடிவமான, நீங்களும் நானும் சொல்ற முத்தாக மாறுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப முத்து எப்படி வந்தது தெரியுமா? அந்த சிப்பிக்கு உண்டான வேதனையினாலே உண்டானது. அது உண்மையாலுமே நான் யோசிச்சேன். அப்போ வலி இருக்கிற இடத்துல, வேதனை இருக்கிற இடத்துல நோக்கம் இருக்கும். இப்போ இந்த சிப்பிக்கு உள்ள இருக்கிற அந்த வலியினால தான் அது என்ன சுரக்க ஆரம்பிச்சது, ஒரு சுரப்பி சுரக்க ஆரம்பிச்சு. இப்போ இந்த சுரப்பி தான் என்னவா மாறுதுங்க, முத்தாக மாறுகிறது. அந்த முத்து எவ்வளோ விலை இல்லைங்களா? எவ்வளோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலாம் இன்னைக்கு முத்துக்கள் இருக்கிறது. இப்போ இந்த முத்து மாறினதுக்கு காரணம் என்ன? அன்றைக்கு அந்த சிற்பி பொறுத்து கொண்ட ஒரு வலி, அந்த வலியின் நிமித்தமாய் உருவானதான ஒரு சுரப்பி, இதுதான் அதற்கு முழு மதிப்பையும் அதிகரித்ததுன்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா வெறும் நீங்கள் அந்த முத்தாகிறதுக்கு முன்னாடி அதை பாருங்க, துருவுண்டா இருக்கும், சும்மா தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அதுலேயே முத்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு எவ்வளோ ஒரு மதிப்பு இல்லைங்களா? அப்போ அதே போல தான் அப்போது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த பெயின், ஈவன் ஆஃப்டர் ஃபாலோவிங் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தாலும் நமக்கு வருகிறதான வேதனை நமக்குள்ள என்ன தெரியுங்களா உருவாகுது? நமக்குள்ள ஒரு நோக்கத்தை, ஒரு நம்மளுடைய மதிப்பு அது கூட்டுது. ஆல்வேஸ் பெயின் ஹேஸ் அ பர்பஸ். வலிக்கும் வேதனைக்கும் கண்டிப்பாக என்ன இருக்குதுங்க, நோக்கம் இருக்கிறது. யோபுக்கு அவ்வளோ வலி வேதனை இருந்திருக்கும் இல்லைங்களா? மனசில் அவர் எவ்வளோ வெந்திருப்பார், எவ்வளோ நொந்து போயிருந்திருப்பார். ஆனால் அவருடைய பர்பஸ் எப்போ அக்கம்ப்ளிஷ் ஆகுதுங்க? எத்தனையோ நாட்கள் கழித்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து பேசி இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப கர்த்தருடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுறாரு. அப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை பயங்கர ஆசீர்வாதமாக இருந்ததுங்களாம். கர்த்தர் அவனை பயங்கரமாக ஆசீர்வதிச்சார். இன்ஃபேக்ட் அவனுக்கு பிறந்ததான பிள்ளைங்க அந்த ஊரில் அவனுடைய பிள்ளைங்க மாதிரி அழகான பிள்ளைங்க யாருமே இல்லையா. அப்போ இந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு குடும்பம் உருவானது காரணம் என்ன? அன்றைக்கு யோபு சகித்து கொண்ட ஒரு வலியும் ஒரு வேதனையும். ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து செஞ்சு நமக்கு மாதிரியாக காண்பிச்சிருக்கிறார். அப்போ இந்த லைஃப் கிவிங், ஜீவன் தருகிறார் அப்படின்னா அப்போ நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இப்போ ஜீவனை தந்து நான் அவருக்கு பின்னாடி நான் அவளை பின்பற்றி நான் போகிறேன். ஆனால் இன்னும் எனக்குள்ள இருக்கிறதான அந்த வேதனை என்ன, எனக்குள்ள இருக்கிறதான காரியம் என்ன? அண்ட் am I going to still hold on to that pain? அந்த வலியின் இடத்துல நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னிலிருந்து உருவாக்கப்படுகிறதான பர்பஸ், நோக்கம், அது கர்த்தருடைய மகிமைக்கானதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருமே தேவ பிள்ளைகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒரு சில நேரத்தில் எல்லா வலியும் எல்லா வேதனையும் தேவன் அனுமதிக்கிறது இல்லை. ஒரு சில நேரம் பிசாசும் கொண்டு வருவான். ஸோ நமக்கு டிசன்மெண்ட் வேணும், பகுத்தறிவு வேணும். எல்லா வேதனையுமே யோபு மாதிரி நானும் நியாயமாய் நான் அவதிப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு நம்ம புலம்ப முடியாது. ஸோ அநியாயமாகவும் வருகிறதான வேதனைகளும் வலிகளும் இருக்கிறது. அப்போது இது எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு பர்பஸ் கொடுக்கறது என்ன தெரியுங்களா? நமக்குள்ள ஒரு நோக்கத்தை கொடுக்கறது என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவின் நிமித்தமாய் நமக்கு வந்ததான ஜீவன். அதனால தான் வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பிலிப்பியரில் கூட நம்ம வாசிக்கிறோம், 2வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், வாசித்து பார்த்தோம்னா
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோ உயரமானவராக, அதாவது உயர்ந்தவராக, வானத்துக்கும் பூமிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலானவராக உயர்த்தப்பட்டதற்கான காரணம் என்ன? நாங்கள் பைபிள் ஸ்டடியில் கூட பைபிள் காலேஜில் நாங்கள் அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிலிப்பியர் நிருபத்தை நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணப்பட்டாருங்க? மனுஷ ரூபமானார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அந்த அளவுக்கு பெயின், அவ்வளவு வேதனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான் இப்போ வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் முடங்கும்படி இயேசுவே தேவன் என்று அறிக்கை செய்கிறதான உன்னதமான நோக்கமுடையவராக அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஜீவன் உங்களுக்குள்ளாக உண்டாகும் பொழுது, கிறிஸ்துவின் ஜீவன் உங்களிடத்தில் உண்டாகும் பொழுது, your pain has a purpose. உங்களுடைய வலி வேதனைகளும் நோக்கமுள்ளவைகளாக மாறும். அது நிமித்தமாய் கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் வலி வேதனை இந்த மாதிரி ஏதாவது பெயின் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆராய்ஞ்சு பார்க்கணும், எங்கே இந்த பெயினுடைய சோர்ஸ் என்ன? பிசாசாக இருந்தால் அதை விரட்டி அடித்து வெளியேற்றுவோம். ஒருவேளை தேவன் அனுமதிச்சிருந்தார்னா அதில் நம்ம வெளியேற்ற முடியாது. நம்ம என்ன தெரியுங்களா, எதற்காக ஜெபம் பண்ணணும் தெரியுங்களா? என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மைக்காகவும், அடுத்ததா கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாகவும் நம்ம ஜெபிக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் நம்ம நான்காவதா பார்த்தது என்னதுங்க? நமக்கு நம்முடைய ஜீவனுக்கு பதிலான மாற்று. முதல்ல இருந்து வருவோம். முதலாவது இயேசு தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட. இரண்டாவதா படிங்க. மூன்றாவதாக நம்முடைய சாபத்திற்கு பதிலாக கொடுக்கப்பட்ட மாற்று. நான்காவதாக நம்முடைய ஜீவனுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட மாற்று. அடுத்ததாக இயேசு நமக்கு கிருபை தரும் மாற்று. Jesus was the grace imparting substitute. இப்போ நமக்கு பதிலாக வந்தாரு. அடுத்ததா ரெண்டாவதா நம்முடைய பாவத்துக்கு பதிலாக வந்தாரு. அடுத்தது மூணாவதா என்ன வாசிச்சோங்க? சாபத்துக்கு பதிலாக வந்தாரு. அடுத்து நான்காவதா என்ன வாசிச்சோம்? எனக்கு ஜீவனை கொடுக்கும்படி வந்தாரு. இப்போ இதெல்லாம் கொடுத்தது போதாதுன்னு சொல்லி இப்போ இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ்றதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு போனஸ் ஒன்று கொடுக்குறாரு. அந்த போனஸ் தான் என்னதுங்க? கிருபை. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கூட தேவனுடைய கிருபை நினைச்சு நம்ம பாட்டு பாடினோம், துதிச்சோம். அவர் நல்லவர்னு சொல்லி சொன்னோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி நம்ம பாடினோம். அவருடைய கிருபை அப்படின்னும் போது நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர வேண்டியது என்ன தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பலி தான். வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 31 34 வரைக்கும் வாசிக்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 31 34 வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இப்போ நம்ம கவனிச்சு பார்க்கணும். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்த அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த நிமித்தமாக ஏற்பட்டதனுடைய விளைவை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? இப்போ இந்த பூமியில இப்போ இங்க ஒட்டு மொத்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அவர் பையனையே கொடுத்துட்டார், சொந்த குமாரனையே கொடுத்துட்டார். இப்போ இதை தாண்டி நீ வேற ஏதாவது கேட்டினா அதையும் கொடுக்காம இருப்பாரா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. குமாரனே கொடுத்துட்டவர் மிச்சத்தை என்னத்தப்பா வைக்க போறாரு? எல்லாத்தையும் தருவார். ஆனால் அதை எப்படி எந்த ஃபார்ம்ல தராருன்றத முக்கியம். இப்போ நல்லா பிரியமானவர்கள் நல்லா கவனிங்களேன். தேவன் நமக்கு எல்லாமே தராரு, நம்ம கேட்கறது எல்லாமே தராரு. ஆனால் அது எந்த உருவத்தில் வருதுன்றதான் நம்ம பார்க்கணும். அதில் பிரதானமாக நமக்கு வர்ற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அவர் குமாரனே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? தந்திருக்கிறாரு. ஆனால் எந்த உருவத்தில் தராருன்னா கிருபை என்கிறதான வடிவத்தில் தராரு. ஹல்லேலூயா. அதனால தான் அவருடைய கிருபையை பற்றி சொல்லும் போது அன்லிமிட்டெட் கிரேஸ், அளவில்லாத கிருபை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், பல தேவைகளோடு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எடுத்த உடனே இப்போ உதாரணத்திற்கு இப்போ என்னுடைய உதாரணத்தை நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், நானும் என்னுடைய மனைவியும். இப்போது எடுத்த உடனே ஆண்டவர் இப்போ ஜோம் பண்ண உடனே ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஈஸியாக கஷ்டமா?
ஈஸி, பயங்கர ஈஸி. அவர் தான் கொடுக்குறவர். அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நாங்கள் கேட்ட உடனே அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் கையில் கொடுக்கல. என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் காத்திருக்கிற நேரம், அந்த அவருடைய நேரம் வர வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த நேரம் வர வரைக்கும் அதை காத்திருக்கிறதுக்கான ஒரு கிருபையை எங்களுக்கு தர்றாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நினச்ச உடனே உங்களுக்கு கொடுக்கறது அவருக்கு கஷ்டமான விஷயமே கிடையாது. ஆனால் அவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஏன்னா அது அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தீர்மானிக்கப்பட்டது. அந்த காலத்தில் அந்த ஆசீர்வாதம் நிறைவேறும்படியாக அவர் என்ன பண்ணுறாருங்க, காத்திருக்கிறாரு. இப்போ இந்த காத்திருக்கிற நேரத்தில் மீன் வயல் நாங்கள் 2 பேரும் சோர்ந்து போயிடக்கூடாது இல்லையா? அதனால எங்களுக்கு என்ன தராரு? கிருபையை தராரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நம்ம கேட்கிற எல்லா நன்மையும் நமக்கு உண்டு, அதன் காலங்களிலே கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்றீங்களோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுங்களா? கிரேஸ், கிருபை. கிருபை உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த விசுவாசத்தில் நிற்க வைக்கும், வார்த்தைகளை பிடித்து கொள்ள வைக்கும், உறுதியாக இருப்போம், சோர்ந்து போக மாட்டோம், சந்தோஷமாக இருப்போம், எதை நினைச்சும் கலங்கவே மாட்டோம், உடஞ்சி போக மாட்டோம். மனுஷன் அவதிப்படுற மாதிரி அவதிப்பட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு லோன்னு அரைஞ்சிக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காகலாம் ஓட மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? காத்திருப்போம். காரணம் என்ன? நான் கேட்டது எனக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு கொடுத்தது அதற்கான கிருபை. நான் சொல்றது புரியுதுங்களா? இது பேரு தான் அளவில்லாத கிருபைன்னு சொல்றோம். இந்த கிருபைக்காக தான் அவர் எனக்காக வந்தார். இந்த கிருபையை கொடுக்கும்படி தான் எனக்காக வந்தார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் எடுத்தோன்னா அவர் தர்றதில்லை. அவர் தன்னுடைய நேரத்திற்காக, அவருடைய சித்தத்தின் பரிபூரணத்திற்காக காத்திருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய பரிபூரண கிருபையை அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? நீதிமான். தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். அந்த கிருபை தான் என்ன பண்ணுதுங்க? என்ன ரைச்சஸா மாத்துது. அடுத்ததா, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்ப எனக்காக, இன்னும் என்னுடைய தேவைக்காக நான் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவர் எனக்காக பிதாவின் இடத்துல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? வேண்டுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் கூட நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் எந்திரிச்சு அதிகாலையில் ஜெபம் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு காரியத்தை தான் கர்த்தர் நினைப்பூட்டினார். while I am praying to Jesus, Jesus is praying to the Father. எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர், நான் இயேசுவின் இடத்துல நான் ஜெபிக்கிறேன், காலையில் நான் அவரை தேடுறேன். இப்போ இயேசு எனக்காக பிதாவின் இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா? சிபாரிசு பண்ணிட்டு இருக்கிறார். இந்த காரியத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள அப்படி ஒரு தைரியம் வந்துச்சு. என்னுடைய ப்ரேயர் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய வர்ஷிப் டைம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப வல்லமையாக இருந்தது. எதனால தெரியுங்களா? எனக்காக ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஜெபிக்கிறார். பிதாவின் இடத்துல எனக்காக ஒருத்தர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம். முதலாவது, இயேசு தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மாற்று. இரண்டாவதாக, நம்முடைய பாவத்திற்கு பதிலாக கொடுக்கப்பட்ட மாற்று. மூன்றாவதாக, நம்முடைய சாபத்திற்கு பதிலாக கொடுக்கப்பட்ட மாற்று. நான்காவதாக, நம்முடைய ஜீவனுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட மாற்று. ஐந்தாவதாக, நம்முடைய கிருபைக்கு பதிலாக நமக்கு கிருபை தரும்படியாக கொடுக்கப்பட்ட மாற்று. ஆறாவதாக, இயேசு நமக்கு பரிசுத்தம் உண்டு பண்ணும் மாற்று. ஜீசஸ் வாஸ் த ஹோலி இன்ஸ்பைரிங் சப்ஸ்டிடியூட். இப்போ கிருபை இதெல்லாம் இது வரைக்கும் நல்ல சந்தோஷமாக இருந்திருக்கும் நமக்கு. ஆனால் இப்போ அடுத்த பாட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம், ஹோலினஸ், பரிசுத்தம். இப்போ இந்த பரிசுத்தத்தை உண்டு பண்ணுறதுக்காக தான் எனக்கு பதிலாக அவர் என்ன பண்ணாருங்க? வந்தார். ஏன்னா நானா பரிசுத்தத்தை என்ன பண்ண முடியாதுங்க? வெளிப்படுத்த முடியாது. நீங்களும் நானும் பரிசுத்தத்தை முழுசுமாக என்ன பண்ண முடியாதுங்க? வெளிப்படுத்த முடியாது. இன்ஃபேக்ட் கொஞ்சம் கூட நம்மகிட்ட பரிசுத்தம் கிடையாது. ஆனால் இந்த பரிசுத்தத்தை உண்டு பண்ணுறதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக அவர் வந்தார். வாசிப்போமா? 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 3:16 வாசிக்கலாமா? அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். இப்போது இதில் எங்கப்பா பரிசுத்தன்ற வார்த்தையே இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம்.
இதில் முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், முதலாவது அவர் ஜீவனை கொடுத்தார். அன்பை பற்றி புரிஞ்சுக்கிறோம். அடுத்து அவர் சொல்கிறாரு, யோவான் சொல்கிறாரு, அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, சகோதரருக்காக நீங்கள் ஜீவனை கொடுக்கணுன்றாரு. ஏங்க, அவர் ஜீவன் கொடுத்தது பத்தாதான், நான் வேற என் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கணுமா? ஆல்ரெடி உயிரை எடுத்துகிட்டு தான் இருக்கிறான் அவன், இதில் வேற நான் உயிரை கொடுக்கணுமா அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதுதான் அவர் சொல்கிறாரு, சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். யூ ஆர் இன்டெட்டட், நீங்கள் கடன்பட்டு இருக்கிறீர்கள். இப்போ இதனுடைய புரிதலுக்காக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 17வது வசனம். பிலிப்பியர் 2 எடுத்துட்டீங்களா? வாசிப்போமா? மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்றார். இப்போ இந்த ஹோலினஸ்க்கு சப்ஸ்டியூட்டை நம்ம ஏன் இதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம், அன்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா, வித்தவுட் லவ் தேர் இஸ் நோ ஹோலினஸ். அன்பு இல்லாமல் பரிசுத்தம் என்பது இருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே அன்பு இருந்தால் பரிசுத்தம் இருக்கும், பரிசுத்தம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அன்பு இருக்கணும். நான் சொல்கிறேன் அன்பு அகாப்பே அன்பு, தேவனுடைய அன்பை பற்றி நான் சொல்கிறேன். அன்பு இருக்கிற இடத்துல பரிசுத்தம் இருக்கும், பரிசுத்தம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அன்பு இருக்கும். இப்போ இந்த அன்பை அவர் தன்னுடைய குமாரன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினாராம். இப்போ நீங்கள் உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் அதை வெளிப்படுத்த கடன்பட்டு இருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு இந்த வசனத்தில், உங்களுக்காக நான் என்ன பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், நான் வார்க்கப்பட்டு போனாலும், அதாவது என்னைய அப்படியே தண்ணி மாதிரி ஊற்றி என்னைய பலியா என்னைய மாற்றுறது கூட நான் ரெடியாக இருக்கேன், உங்களுக்காக பலியா மாறுறது கூட நான் ரெடியாக இருக்கிறேன்னு பவுல் சொல்கிறார். இயேசுவை பற்றி எவ்வளோ போதனைகள் பண்ணவர். இயேசு உங்களுக்கு பலியாயிட்டார், நான் எதுக்குறா உங்களுக்கு பலியானோன்னு கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும், கேட்டிருக்கலாம் அவர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவர் பலியாகட்டும், ஓகே, பாவத்திற்காக அவர் பலியானார், ஆனால் என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்துவதற்கு, ஏன்னா அன்பின் நிமித்தமாய் பரிசுத்தம் அவருடைய பரிசுத்தம், ஏன் பரிசுத்தம் இல்லை, அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம் வெளிப்படுத்தப்படுவதற்கு நான் என் சகோதரனுக்காக, நான் கண்ணார பார்க்குற என்னுடைய நண்பனுக்காக நான் கடன்பட்டு இருக்கிறேன். எது நிமித்தமாக? அவருடைய அன்பின் நிமித்தமாக. இதில் நான் இதை செய்யும் போது என்ன நடக்குது? அவருடைய பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. when I love my enemy, என்னுடைய எதிரியை, என்னுடைய விரோதியை, என்னுடைய துரோகியை நான் நேசிக்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுங்களா? தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்படுகிற இடத்துல அவருடைய பரிசுத்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிச்சு பார்க்கணும், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். பவுலும் அதை சொல்கிறாரு, நான் உங்களுக்காக பலியாக வார்க்கப்பட்டு போனாலும் அதை நான் சந்தோஷமாக நான் செய்கிறேன். ஏன்னா எனக்கு தேவை நீங்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரணும், தேறினவங்களாக மாறணும், வளரணும், அவர் அறிந்து கொள்ளணும், அவர் ஆராதிக்கணும், அவருக்குரியவர்களாக இருக்கணும், அவருடைய நீதியை பற்றி கொள்ளணும், பரிசுத்தத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை நீங்கள் வளர்றது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு அறிந்ததுனால பவுல் இதுக்கு ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்காக நான் சாகிறது கூட நான் ரெடிப்பா அப்படின்றார். இப்போ இது நிமித்தமாய் தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. அன்பிலே என்ன இருக்குதுங்க? தேவனுடைய பரிசுத்தம் இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிறது, கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன், ஆண்டவராகிய இயேசு நம்முடைய மகிமையை பாதுகாக்கும் மாற்று. Jesus was the glory securing substitute. இயேசு நம்முடைய மகிமையை பாதுகாக்கும் மாற்று. இப்போ ஃபைனலாக இதுதான். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். முதல்ல எங்கேருந்து வரும்? ஃபஸ்ட்டு போங்கப்பா. முதல்ல என்னதுங்க? நமக்கு பதிலாகவே வந்த மாற்று. அடுத்து ரெண்டாவதாக என்ன பார்த்தோங்க? பாவம். ஸோ அதுதான் ஃபஸ்ட் அவர் டீல் பண்ண வந்தார், பாவத்துக்கு பதிலாக வந்தார். அடுத்ததா சாபத்துக்கு பதிலாக வந்த மாற்று. அடுத்து நான்காவதாக நமக்கு ஜீவனை உண்டு பண்ணார். ஓகே. அடுத்தது அஞ்சாவதா ஜீவனை கொடுத்தது மாத்திரம் இல்லை, எக்ஸ்ட்ரா போனஸாக கிருபையை கொடுக்குறாரு. அடுத்து ஆறாவதாக நம்மளை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். இப்போ ஃபைனலாக இந்த பூமியிலையும் சரி வரப்போகிற நித்திய வாழ்க்கையிலையும் சரி அவர் எதை நமக்குள்ளே கொடுக்க விரும்புகிறார் தெரியுங்களா? அவருடைய மகிமையை. இதற்காக தான் நம்ம வாழ்கிறோம், கர்த்தருடைய மகிமைக்காக தான் நம்ம வாழ்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய மகிமைக்காக நீங்க வாழலைன்னா உங்க வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இல்லை.
வாழ்க்கை வாழ்ந்து வேஸ்ட். ஆமா. தேவனுடைய மகிமைக்காக தான் நம்ம வாழ்றோம். இதுதான் ஃபைனலா நடக்குது. அது எங்கெங்க நடக்குது? இக்காலத்திலும் நடக்குது, வருங்காலத்திலும் அந்த மகிமையை நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். மகிமையின் ப்ராசஸ்ல நம்ம இருக்கிறோம். மகிமையின் பரிபூரணம் எங்க? பரலோகத்துல. ஹல்லேலூயா. போன வருஷத்துக்கு கூட நம்ம மகிமையை பத்தி தான் பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம அந்த பாட்டு பாடணும் ஞாபகம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் மனமதிலே. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. சரி, அதை பாட்டெல்லாம் பாட வேணாம். இப்போ நீங்கள் கவனிங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா நம்ம பாட்டுனால அழகாக பாடிக்கிட்டே இருக்கோம். பாட்டு பண்ணணும்னா தூங்குறவங்களாம் தெளிஞ்சிருவாங்க. பாட்டு பாடுறாங்கப்பா சோத்திரம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பாட்டு முடிஞ்சோன்னா அடுத்த வசனம் போனோன்னா திரும்ப அடுத்த பாட்டுக்கு முழிச்சிக்கலாம் அப்படின்னு. சரி, கவனிக்கணும். இப்போ ஃபைனலாக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிக்கணும்னு நினைக்கிற ஒரு காரியம் அவருடைய மகிமை. அதற்காக தான் உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கினார், நம்மளை தெரிந்து கொண்டார். அதற்கு ஒரு வசனமாக வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம். வாசிப்போமா? இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். இதுதான் மகிமையினுடைய ஃபுல்ஃபில்மெண்ட். இதுதான். இப்போ இங்கே இருக்கிற வரைக்கும் when people see me, இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் மனிதன் என்னை பார்க்கும் பொழுது தேவ மகிமையை அவன் அறிந்து கொள்ளணும். இந்த பூமியில் நான் செத்து போனாலும் தேவ மகிமை வெளிப்படணும். இந்த பூமியில நான் செத்து போய் அப்புறம் அவருடைய வருகையில நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போதும் என்னதான் வெளிப்படுது? கர்த்தருடைய மகிமை தான் வெளிப்படுது. பவுல் கூட சொல்றார் இன்னொரு இடத்துல, நீங்க புசித்தாலும் குடித்தாலும் என்னத்தை வேணா பண்ணு, ஆனா கர்த்தருடைய மகிமைக்காக அதை பண்ணு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம செய்யற எல்லா செயலுக்கும் நம்ம ஒரு கேள்வி, ஒரு டேக் போட்டுக்கணும். என்ன டேக்? Is this for the glory of God? தேவ மகிமைக்காக இதை நான் செய்கிறேனா? அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட ஒரு தம்பி வந்து கேட்டுட்டு இருந்தான், டேட்டூ போடலாமா, நான் பச்சை குத்திக்கலாமா அப்படின்னு கேட்டான். அவன்கிட்ட நான் எனக்கு டக்குன்னு ஆவியானவர் அப்போ அந்த வசனத்தை தான் ஞாபகப்படுத்தினார். நான் ஜீசஸ்னு டேட்டூ குத்திக்கிறேனே, நீ ஜீசஸை குத்திக்கோ, சிலுவையை குத்திக்கோ, மண்டை ஓட்டை குத்திக்கோ, ஏதோ ஒன்று பச்சை குத்து. ஆனால் அதனால இயேசு எப்படி மகிமை அடைகிறார்? தேவனுக்கு என்ன மகிமை வருது? இல்லை, அப்படி இருந்தால் அந்த டாட்டூ போட்டிருக்கிறதுனால நான் சுவிசேஷம் சொல்லுவேன். டே யாருக்கிட்ட என்ன உருட்டுறீங்க? டாட்டூ போட்டிருக்கிறதுனால சுவிசேஷம் சொல்லுவானா? சரி, அப்போ அந்த மாதிரி டாட்டூ போட்டிருக்கிறவங்க எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லி மக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறாங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா அப்போ ஆர்குமெண்ட் பெருசாகிக்கிட்டே போகும். ஸோ அப்போ ஃபைனலாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டேன், தம்பி, கர்த்தருக்கு நம்ம எதை செஞ்சாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்யணும். இப்போ இதை நீ செய்கிறனால கர்த்தருக்கு என்ன மகிமை வருது? அதுதான். ஸோ நீ முடி வளர்த்துக்கோ, கடுக்கன் போட்டுக்கோ, டாட்டூ போட்டுக்கோ, மொட்டை அடிச்சு ஏதோ ஒன்று பண்ணு, ஆனால் கர்த்தருக்கு மகிமை தருகிறதாக அது இருக்கிறதா? இப்போது இந்த கேள்வி தான் நம்ம எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கர் வந்து, இப்போ தெசலோனிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய பின்னணியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் தெசலோனிக்கர் வந்து ரொம்ப நல்ல சபை மக்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை வந்து ரொம்ப சமீபமாக இருக்குது. அதாவது சமீபம்னா எப்படிப்பட்ட சமீபம்னா, நாளைக்கு வந்துருவாருன்ற மாதிரி வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு சும்மா வீட்டில் உட்காந்துருக்கானுங்க. ஏன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் வருகையில் என்ன பண்ண முடியாதான்? போக முடியாதான். அதனால வேலையெல்லாம் போக வேணாம், ஏசப்பா நாளைக்கு வந்துருவாரு, தப்பார் அடுத்த வாரம் வந்துருவார், தப்பார் அடுத்த மாதம் வந்துருவாரு. அதனால என்ன பண்ணுவோம்? எல்லாம் வீட்டில் உட்காந்து எல்லாம் என்ன பண்ணுறோம்? வேலை வெட்டிக்கெல்லாம் போகாமல் நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், நம்ம அப்படியே பைபிள் படிப்போம், அப்படியே ஆண்டவருக்காகவே காத்திருப்போம். இப்போ இப்படிப்பட்டவங்களை பார்த்து பவுல் சொல்கிறாரு, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த வருகையை பற்றியும் மரணத்தை பற்றியும் நம்ம இன்ஃபேக்ட் ஃபியூனரல் அப்போ கூட அந்த பகுதியை தான் நம்ம வாசிப்போம். தெசலோனிக்கேரில் இருக்கிற அந்த பகுதியை நம்ம வாசிப்போம். மற்றவர்களைப் போல புத்தியற்றவர்களாக நீங்கள் அழுது புலம்புவது எனக்கு விருப்பம் இல்லைப்பா. ஏன்னா மற்றவங்கள்லாம் நிச்சயம் இல்லாதவனா நம்ம செத்து போகிறான். நம்ம சாகும்போது தேவனுக்குள்ள ஒரு மனுஷன் மரிக்கும் போது அவனுக்கு என்ன இருக்குது? நிச்சயம் இருக்குது. என்ன நிச்சயம் இருக்குது? மகிமைக்காக வாழ்ந்தான், அடுத்து மகிமைக்காக உயிர்த்தெழ போகிறான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏற்கனவே நான் அந்த சம்பவத்தை கூட நான் சொன்னேன் இல்லைங்களா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த மெசேஜ் பேசும்போது நான் சொன்னேன், ஒருத்தனுக்கு என்ன நம்பிக்கை இல்லையா? உயிர்த்தெழுதல் பற்றி நம்பிக்கை இல்லை, அதனால் கடப்பாக்கல்ல வச்சு நீ மூடிடுங்கன்னு சொல்லிட்டு செத்து போனான்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்புறம் என்னாச்சுங்க? அவன் புதைக்கும் போது உள்ளே ஏதோ ஒரு விதை விழுந்திருக்கு. அந்த விதை முளைத்து எழும்பி அங்கே இருக்கிற ஸ்லாபுக்களெல்லாம் உடச்சிக்கிட்டு மேலே வந்துருச்சுங்களாம். இப்போ பக்கத்தில் இருக்கிறதான அதை பார்த்து தானே ஊழியக்காரருக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சது.
அந்த மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் உள்ளே விழுந்ததான அந்த விதை அந்த பெரிய கிரானைட்டுக்கல்ல கூட என்ன பண்ண முடியலங்க, ஹோல்டு பண்ண முடியல. அதுக்குள்ளே இருந்ததான ஜீவன் என்ன ஆயிடுச்சுங்க, வெடித்து வெளியே வந்து. இப்போ இதே போல தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களும் உயிர் தெழுவார்கள்னு பிரசங்கம் பண்ணாராம் அந்த ஃபியூனரல்ல. இப்போ நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம எதற்காக நாம் வாழ்கிறோம்? மகிமையை நமக்கு சுதந்திரித்து கொடுத்திருக்கிறார். எப்படி? குமாரன் மூலமாக, இயேசுவின் மூலமாக. we have received received-ன்றதை விட we have conquered glory. மகிமையை நம்ம சுதந்திரித்திருக்கிறோம். அது நமக்கு பரிசாக, நமக்கு பங்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. so the life that you live, நீங்க வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கை மகிமையின் ஒரு பாகம். நீங்கள் உங்க குடும்பம் மகிமையின் ஒரு பாகம், உங்களுடைய பிள்ளைகள் தேவ மகிமையின் ஒரு பாகம். இப்போ அது அவருடைய க்ளோரியை விட்டு மிஸ் அலைன்மெண்ட்ல இருந்துச்சுன்னா இப்போ அலைன்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துருங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஜெபம் என்னன்னா, ஏசப்பா நான் செய்கிற வேலை, என் குடும்பம், என் தொழில், என் பணம், பொருளாதாரம் எல்லாமே எதோட அலைன்மெண்ட்ல இருக்கணும்? உங்களுடைய மகிமையோட இணைஞ்சிருந்ததுன்னா நான் வாழ்ற வாழ்க்கை உங்க மகிமைக்காக இருக்கும், என் மரணம் உங்க மகிமைக்காக இருக்கும், நான் உயிர் தெழுவது உங்க மகிமைக்காக இருக்கும், பரலோகத்தில் வந்து நித்தியமா உங்க மகிமைக்காக தான் நான் வாழ போறேன். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ நம்ம 7 காரியங்களை இந்த நாளில் நம்ம பார்த்துருக்கிறோம். திரும்ப படிக்கலாமா? முதல்ல இருந்து எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். 7 காரியங்கள். முதலாவது, இயேசு நமக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட மாற்று. இரண்டாவதாக, இயேசு நம்முடைய பாவத்திற்கு பதிலாக கொடுக்கப்பட்ட மாற்று. அடுத்து மூன்றாவதாக, இயேசு நம்முடைய சாபத்திற்கு பதிலாக கொடுக்கப்பட்ட மாற்று. நான்காவதாக, இயேசு நம்முடைய ஜீவனுக்கு, என் ஜீவனுக்கு பதிலாக அவருடைய ஜீவன் வந்தது. ஐந்தாவதாக, இயேசு நமக்கு கிருபை தரும் மாற்று, கிரேஸ் இம்பார்ட்டிங் சப்ஸ்டிடியூட். அடுத்து ஆறாவதாக, இயேசு நமக்கு பரிசுத்தம் உண்டு பண்ணும் மாற்றாக இருந்தார். ஏழாவது கடைசியாக, இயேசு நம்முடைய மகிமையை பாதுகாக்கும் மாற்று. அப்போ இந்த நாளில் அது செக்யூர், நமக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குது. என்னதுங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மாறுதல், அந்த எனக்கு பதிலாக அவர் வந்ததுனால இப்ப க்ளோரி, கர்த்தருடைய மகிமை எனக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இதனால ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், கர்த்தாவே, அப்பா நான் உம்முடைய பிள்ளையா, அப்பா நான் அப்பா இந்த நாளில் நான் வந்திருக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொண்டதற்கு அப்பா என்னிடத்துல எந்த நல்ல விஷயமும் கிடையாது, என்கிட்ட எந்த நன்மையும் இல்லை, என்கிட்ட எல்லாமே தீமை தான். பவுல் சொன்ன மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும், பாவியில் பிரதானமான பாவி நாங்கள் தான். நாங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாங்கள் வந்தவங்க தான். எங்களுடைய குடும்பம், எங்களுடைய முற்பிதாக்கள் அவங்க செஞ்ச பாவம் எங்களுக்கு சாபமாக வந்துச்சு. நாங்கள் செஞ்ச பாவம் எங்கள் தலைமுறைக்கு சாபமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் பதிலாக, இது எல்லாவற்றையும் மாற்றும் பொருளாக அப்பா நீர் எங்களுக்காக மாறுதலாக வந்தீரே. You were our substitute. நீர் எங்களுக்காக மாற்றாக வந்தீரே. இந்த மாற்றாக நீர் வந்ததினாலே நாங்கள் ஜீவனை பெற்றிருக்கிறோம், பரிசுத்தத்தை பெற்றிருக்கிறோம், கிருபையை பெற்றிருக்கிறோம். எங்களுக்குள்ளாக அப்பா அந்த மகிமைக்கான ஒரு நிச்சயம் இருக்கிறது. சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, எங்களுக்குள்ள நிறைவை கர்த்தர் தந்திருக்கிறீங்க. ஆனால் அநேக நேரங்களிலே இதை குறித்த உணர்வில்லாதவர்களாய் ஏதோ ஒரு சடங்கை போல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிவிட்டதப்பா. ஆனால் அதற்காக இந்த நாளில் நாங்கள் மனம் வருந்தி தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம், அப்பா எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாறுதலை ஏற்படுத்துங்க. எதற்காக எங்களை அழைத்தீரோ அந்த அழைப்பிலே நாங்கள் நிலை நிற்க எங்களுக்கு பதிலாக நீர் எங்களுடைய பாவத்தை, எங்களுடைய சாபத்தை நீர் சுமந்து எங்களுக்கு பதிலாக நீர் நின்றீர், எங்களுக்காக சிலுவையில் அடைக்கப்பட்டீர் என்கிறதான அந்த உணர்வு எப்பொழுதும் எங்களுடைய ஆள் மனதில் இருக்கட்டும் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இனி கேட்க போகிறவர்கள் யாராக இருந்தாலும் அப்பா தேவனுடைய அன்பு அவர்களுடைய இருதயத்தை நிரப்பட்டும் அப்பா. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போதோ, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுதோ, எல்லா நேரங்களிலோ, எப்பொழுதும், எல்லா சூழ்நிலைகளிலோ அப்பா எனக்கு பதிலாக ஒருவர் நின்னாரே, எனக்கு பதிலாக ஒருத்தர் அடிய வாங்கினாரே, எனக்கு பதிலாக ஒருத்தர் சிலுவையிலே அறையப்பட்டாரே, எனக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை ஒருவர் ஏற்றுக்கொண்டாரே, அவருக்காக வாழாம நான் என்ன வாழ்க்கை வாழ போறேன்னு சொல்லி ஒரு உணர்வுள்ள இருதயம், ஒரு தெளிவுள்ள சிந்தை ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இந்த நாளிலே உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உணர்வற்ற இருதயங்கள் உடையட்டும் அப்பா, கடின தன்மைகள் உடையட்டும் ஆண்டவரே. தேவனுடைய அன்பை
உணர முடியாதபடி உணர்வற்றவர்களை செத்து போன நிலையில் இருக்கிறதான ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதாக. கடின தன்மையினாலும் அரண்களினாலும் நுகங்களினாலும் கட்டப்பட்டிருக்கிறதான ஆத்துமாக்கள் இந்த நாளில் விடுதலையாக்கப்படுவார்களாக. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் உம்முடைய ஜனத்தை விடுதலை பண்ணி கர்த்தாவே இந்த நாளிலே இயேசுவை நேசிக்கிற அந்த நேசத்திலே, இயேசுவை பின்பற்றுகிற அந்த பாதையிலே அப்பா நல்ல சீடர்களாக, வேதனைகளை நீர் அனுமதித்தாலோ அதன் நிமித்தமாய் மகிமை வெளிப்படும் பொருட்டாக அப்பா நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்காக வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும் என்பது அப்பா பிதாவினுடைய சித்தம். இது பரலோகத்தில் எங்களை குறித்து எழுதப்பட்ட சித்தம். இந்த சிமிர்னா சபையை குறித்து, இந்த சிமிர்னா சபை ஊழியத்தோடு தொடர்பு பட்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை குறித்து வைத்திருக்கிற தேவ சித்தம், அது தேவனை அறிகிற அறிவிலே என் ஜனம் வளர வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு சாட்சியாக வாழ வேண்டும், தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரியத்தை பிதாவாகிய தேவன் உம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறீர். அதை கர்த்தருடைய ஆவியானவர் வசனங்கள் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த சித்தத்திலே, அந்த பாதையிலே நாங்கள் நடக்க கர்த்தர் எங்க சபைக்கு, எங்க குடும்பத்திற்கு, ஊழியக்காரர்களுக்கு அப்பா கணவன்மார், மனைவிமார், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த அறிவிலே வளருவார்களாக, இந்த அறிவிலே வளருவார்களாக, தேவனை தேடுவார்களாக. அவர்களுடைய இருதயம் தேவனுக்காக மாத்திரம் ஆசைப்படுகிற இருதயமாக, தேவனுக்காக மாத்திரம் துடிக்கிற இருதயமாக, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய பாதத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சபையை நீர் தெரிந்து கொண்டீர், அன்பினால நிரப்புகிறீர், ஆவியின் வல்லமையினால நிரப்புகிறீர். அதற்கு பாத்திரவான்களாகவும் மகிமையை காத்து கொள்ளுகிறதான தேவனுடைய பிள்ளைகளாகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய மாற்றின் நிமித்தமாக, அந்த சப்ஸ்டியூட்டின் நிமித்தமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த பெரிய ஆசீர்வாதங்களை எப்பொழுதும் நினைத்து பார்த்து உமக்காக வாழ, உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.